அதிமுக வேட்பாளர் ஆர்.பி. உதயகுமார் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். குறிப்பாக 8000 ரூபாய் கூப்பன் பிராமிஸை காட்டி ஏன் 5 வருடம் திமுக ஆட்சியில் இருந்தபோது வழங்கவில்லை என்று கேள்வி கேட்டுள்ளார். மேலும் திமுகவின் தேர்தல் அறிக்கையை 5 வருடம் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது 8000 ரூபாய் கூப்பன் ஏன் வழங்கவில்லை? திமுக எத்தனை கூப்பாடு போட்டாலும் மக்களிடத்தில் இனி எடுபடாது. திருமங்கலம் தொகுதி வேட்பாளர் ஆர்.பி. உதயகுமார் பிரச்சாரம். மதுரை திருமங்கலம் தொகுதியில் உள்ள மரவன்குளம், காந்திநகர், சிவன் நகர், உச்சப்பட்டி, கப்பலூர், புளியங்குளம் ஆகிய பகுதிகளில் திருமங்கலம் தொகுதி வேட்பாளர் ஆர்.பி. உதயகுமார் பிரச்சாரம் செய்தார். அவருடன் அதிமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த சிவலிங்கம், துரைப்பாண்டி, அம்மா சேரிடபுள் டிரஸ்ட் செயலாளர் யு. பிரியதர்ஷினி, முரளி, நிர்வாகிகள் சி. முருகன், அன்பழகன், லதா ஜெகன், கே. பி. சிவசுப்பிரமணியன், ராமகிருஷ்ணன், வக்கீல் தமிழ்ச்செல்வன், வக்கீல் திருப்பதி, வெற்றிவேல், பிரபு சங்கர், ராமசாமி, கண்ணன், துரைப்பாண்டி, சரவணபாண்டி, காசிமாயன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக மரவன்குளம் கிராமத்தில் உள்ள பெருமாள் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து ஆர்.பி. உதயகுமார் பிரச்சாரம் செய்ததாவது: புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோர் மறுவடிவமாக உள்ள எடப்பாடியார் எனக்கு மீண்டும் திருமங்கலம் தொகுதி வேட்பாளராக வாய்ப்பினை வழங்கி உள்ளார். மேலும் வாக்காளர் பெருமக்களுக்கு பாதம் பணிந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது சூரியன் கொடுமை அதிகரித்து உள்ளது. மக்களை காப்பாற்ற குளிர்சாதன பெட்டியை எடப்பாடியார் வழங்கி உள்ளார். திமுக ஆட்சியில் கடுமையான விலைவாசி உயர்வால் மக்கள் மிகவும் இன்னல்களை அறிவித்து வருகிறார்கள். மக்களின் சிரமத்தை போக்கும் வகையில் 10,000 வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். இதுபோன்று 297 தேர்தல் வாக்குறுதிகள் மக்களுக்காக சிந்தித்து வழங்கியுள்ளார். இன்றைக்கு அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை அப்படியே காப்பி அடித்து ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். 8000 ரூபாய் கூப்பன் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். ஏன் 5 வருடம் திமுக ஆட்சியில் இருந்தபோது ஏன் வழங்கவில்லை? மக்களிடத்தில் இது போன்று எத்தனை கூப்பாடு போட்டாலும் இனி திமுக ஆட்சிக்கு வர முடியாது. தற்போது திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. என்ன ஆனது? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 நாள் வேலை வாய்ப்பு திட்டமாக மத்திய அரசிடம் வலியுறுத்தி உயர்த்தி கொடுத்தார் எடப்பாடியார். தற்பொழுது 150 நாளாக உயர்த்தப்படும் என்று தேர்தல் அறிக்கை கொடுத்துள்ளார். நிச்சயம் நிறைவேற்றி தருவார். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மத்திய அரசை வலியுறுத்தி எடப்பாடியார் நிதியை பெற்றுக் கொடுத்தார். ஆனால் மத்திய அரசிடம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் சரியாக கணக்கை திமுக அரசு காண்பிக்கவில்லை. தற்போது தேர்தல் திருவிழா, சிலர் வருவார்கள் போவார்கள், பரிசும் கொடுப்பார்கள். ஆனால் வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி என்ற அந்த பரிசை தர வேண்டும். இந்த தேர்தலில் திமுக வனவாசமாக சென்று விடும் அதிமுக கோட்டைக்கு செல்லும். சில தேவைக்காக உங்களை நாடி வருவார்கள். ஆனால் நாங்கள் உங்களுக்கு எப்போதும் சேவைக்காக உங்களை நாடி வருவோம். இந்த தேர்தலில் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் திருமங்கலம் தொகுதியில் இரட்டை இலை வெற்றி பெறும் என கூறினார். Oh